من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا وحبيبنا وشفيعنا ومولانا محمدا عبده ورسوله صلى الله عليه وعلى آله وصحبه وسلم. اللهم صل على محمد وعلى آل سيدنا محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم وبارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. فقد قال الله تبارك وتعالى بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يريدون ليطفئوا نور الله بأفواههم والله متم نوره ولو كره الكافرون هو الذي أرسل رسوله بالهدى ودين الحق ليظهره على الدين كله ولو كره المشركون. صدق الله العلي العظيم. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதர நண்பர்களே, பெரியவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை அஞ்சி பயந்து தக்வா செய்து அவனால் ஏவப்பட்ட ஏவல்களை எல்லாம் எடுத்து நடக்கும்படியாகவும் வேண்டாம் என்று சொல்லப்பட்ட விளக்கப்பட்ட அத்துணை வகையான பாவங்களையும் விட்டும் தன்னையும் தன்னை சார்ந்தோரையும் பாதுகாத்து விலகி நடந்து கொள்ளும்படியாக முதலாவதாக எனக்கும் அப்பாலுங்களுக்கும் ஞாபகமூட்டிக் கொள்கின்றேன், வசியத்தும் செய்து கொள்கின்றேன், அன்பு கட்டளையும் பிறப்பித்துக் கொள்கின்றேன். அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, பெரியவர்களே, ரமதானுடைய மாதத்தின் சரியாக அரைவாசி பகுதியை வழியனுப்பி வைத்துவிட்டு இரண்டாவது அரைவாசியில் நாங்கள் வீற்றிருக்கின்றோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுடைய ஆரம்ப பாதியை ஏற்றுக்கொண்டது போன்று இரண்டாவது பகுதியையும் அல்லாஹ் நம் அனைவரை தொற்றும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதற்குரிய தௌஃபீக்கையும் அல்லாஹ் நம் அனைவருக்கு நசீபாக்க வேண்டும். ரமதானுடைய மாதத்தினுடைய கடைசி 10 தினங்கள், அதனுடைய சிறப்புகள், அதனுடைய முக்கியத்துவம், அதுல என்ன இருக்கிறது, அதில் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லக்கூடிய இன்னொரு விடயங்களை தொடர்ச்சியாக நீங்கள் படித்து வருகிறீர்கள், கேட்டு வருகிறீர்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அமலுக்கும் தௌஃபீக் செய்வானாக. லைலத்துல் கத்ருடைய இரவும் இருக்கிறது. நாங்கள் சந்திக்க இருக்கின்ற கடைசி 10 தினங்களில் தான் 1000 மாதங்களை விடவும் சிறந்த குர்ஆனை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உலகுக்கு இறக்கி வைப்பதற்கு அல்லாஹ்வினால் பொறுக்கி எடுக்கப்பட்ட, அல்லாஹ்வினால் தெரிவு செய்யப்பட்ட அந்த இரவு லைலத்துல் கத்ருடைய இரவு. ஹாமீம் வல் கிதாபில் முபீன் இன்னா அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்தின் முபாரக்கா, ஒரு பரக்கத்து செய்யப்பட்ட இரவு என்று அந்த இரவை அல்லாஹ் குர்ஆனினூடாக பிரஸ்தாபித்திருக்கின்றான். இன்னா அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்தில் கத்ர், இந்த குர்ஆனை நாங்கள் லைலத்துல் கத்ர், கத்ருடைய இரவில் இறக்கி வைத்தோம் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் முடித்து விடாமல் நபியை பார்த்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அல்லாஹ் கேள்வி கேட்கின்றான். வமா அத்ராக மா லைலத்துல் கத்ர், உங்களுக்கு லைலத்துல் கத்ரை பற்றி சொல்லித் தந்தது, அறிவித்து தந்தது என்ன? உங்களுக்கு என்ன தெரியும் லைலத்துல் கத்ரை பற்றி? அதை பற்றி நீங்க என்ன யூகிக்கிறீங்க? அதை பற்றி எதை விளங்கி வைத்திருக்கிறீர்கள் என்று அல்லாஹ்வே கேள்வி கேட்டுவிட்டு அல்லாஹ்வே பதில் சொல்லுகின்றான். லைலத்துல் கத்ரி கைரும் மின் அல்ஃபி ஷஹர், 1000 மாதங்களை விடவும் சிறந்த ஒரு இரவுதான் லைலத்துல் கத்ருடைய இரவு. ஆனால் அந்த இரவை அல்லாஹ் மறைத்து வைத்திருக்கின்றான். உலகத்தில் பொறுமதியான அனைத்தையுமே அல்லாஹ் மறைத்து வைத்திருக்கின்றான். இது மிக பொறுமதியோ அதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்கேயோ ஒரு இடத்தில் வைத்திருக்கிறான். எங்களுக்கு சொல்லுகிறான், அதை தேடி எடுத்துக் கொள்ளுங்கள், அதை தேடி பெற்றுக் கொள்ளுங்கள். அது மாணிக்கமாக இருக்கலாம், கால்கடலில் உள்ள முத்தாக இருக்கலாம், அது வைரமாக இருக்கலாம், அது தங்கமாக இருக்கலாம், அது மாணிக்க கல்லாக இருக்கலாம். இவைகளெல்லாம் பொறுமதியானதோ இவைகளையெல்லாம் அல்லாஹ் பதுக்கி வைத்திருக்கிறான், அல்லாஹ் ஒளித்து வைத்திருக்கிறான். எங்களுக்கு சொல்லுகிறான், உனக்கு தேவை என்றால் அதை தேடி எடுத்துக்கொள் என்று சொல்லி.
அதே போலத்தான் லைலத்துல் கத்ரையும் அல்லாஹ் மறைத்து விட்டான். லைலத்துல் கத்ரையும் அல்லாஹ் ஒளித்து வைத்திருக்கின்றான். லைலத்துல் கத்ரையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்கேயோ ஒரு இரவில் வைத்திருக்கின்றான். அல்லாஹ்வுடைய நபி சொன்னார்கள், ஃபல்தமிசு, நீங்கள் அதை தேடி பெற்றுக் கொள்ளுங்கள், அதை தேடி பெற்றுக் கொள்ளுங்கள். அதற்கான ஒரு சந்தர்ப்பம் தான் லைலத்துல் கத்ரை தேடி அலையக்கூடியவர்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் தான் கடைசி 10 நாட்களுடைய இஅ்திகாஃபுடைய அமல். இஅ்திகாஃப் என்பது ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சுன்னாவை பற்றி நாம் அனைவரும் பேசுகின்றோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய தொழுகையை பற்றி பேசுகின்றோம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லுடைய தாவாவை பற்றி பேசுகின்றோம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பல வகையான அமல்களை பற்றி நாங்கள் பேசுகின்றோம். ஆனால் யாராலும் பேசப்படாத ஒரு தலையங்கமாக மாறிவிட்டது இல்லாமல் ரஹிம ரப்பி லைலத்துல் கத்ருடைய அதாவது இஅ்திகாஃபுடைய வணக்க வழிபாடுகள். இஅ்திகாஃபை பற்றி யாரும் அலட்டிக் கொள்வதும் இல்லை, அதை யாரும் பேசுவதும் இல்லை. இஅ்திகாஃபுக்கு ஒரு முக்கியத்துவம் சமூகத்தில் இருக்கிறதா என்று கேட்டால் கடந்த காலங்களில் பார்க்கும் பொழுது ஏதோ இப்பொழுது கொஞ்சம் பேசப்பட்டாலும் கூட கடந்த காலங்களில் பேசப்படாத ஒரு தலையங்கமாக அது இருந்தது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில கிட்டத்தட்ட அவர்கள் 9 ரமதான்களை சந்தித்திருக்கிறார்கள். ஹிஜ்ரி 2 நோன்பு கடமையாக்கப்பட்டது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்தாகிறார்கள் ஹிஜ்ரி அதாவது 11/10. அது வரைக்கும் 9 ரமதான்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சந்தித்திருக்கிறார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, பெரியவர்களே, அந்த 9 ரமதானிலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தப்பி போகாத ஒரு இபாதத்தாக இருந்தது இஅ்திகாஃபுடைய இபாதத். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னை சிறைபிடித்துக் கொண்டார்கள் பள்ளிவாசலுக்குள்ளேயே. நான் பள்ளிக்குள்ளேயே இருக்க போகின்றேன், அல்லாஹ்வுக்காக வேண்டி நிற்கின்றேன், அல்லாஹ்வுக்காக வேண்டி என்னை நான் சிறைபிடித்துக் கொண்டு விட்டேன். என்னை சிறைபிடித்தது சிறைவாசம் எனக்கு அனுபவிக்க சொன்னது அரசாங்கம் அல்ல, எனக்கு சிறைவாசம் அனுபவிக்க சொன்னது சட்டம் அல்ல. நானாகவே நான் என்னையே சிறைபிடித்துக் கொண்டு அல்லாஹ்வுடைய மாளிகையில் பள்ளிவாசலில் நான் ஒரு சாதாரண அடியானாக, ஒரு சாதாரண மனிதனாக அல்லாஹ்வுக்கு முன்னால் என்னை நான் அடக்கி வைத்துக் கொண்டு என்னுடைய ஆசைகளை, என்னுடைய தேவைகளை, என்னுடைய அபிலாசைகளை அனைத்தையும் முடக்கிவிட்டு அல்லாஹ் உன்னுடைய வீட்டுக்கு வந்திருக்கின்றேன், உன்னை நாடி வந்திருக்கின்றேன், என்னை ஒதுக்கி விடாதே என்று சொல்லி ஒரு பேராசையுடன் காதல் கொண்டவன் காதலியை தேடி போவது போன்று அல்லாஹ்வை அன்பு வைத்தவர்கள் அல்லாஹ்வுடைய பள்ளிவாசல்களுக்கு வந்து தன்னை சிறைபிடித்துக் கொள்ளக்கூடிய ஒரு வணக்க வழிபாடுதான் இஅ்திகாஃப் என்ற அமல். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை வரலாறை படித்து பார்க்கும் பொழுது அவருடைய ஃபிக்ஹு சீரா ஒரு வித்தியாசமான ஒரு தலையங்கம் படிக்கப்பட வேண்டியது. ஏன் 1400 ஆண்டுகள் கழிந்தும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சீராவை பேசிக் கொண்டிருக்கின்றோம்? பேச 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 ஏதோ கிடைத்துக் கொண்டுதான் இருக்கிறது, படித்துக் கொண்டுதான் இருக்கின்றோம். அது வரலாறு அல்ல. 23 வருட கால வரலாறை பேசுவதற்கு 23 வருட காலம் போதும். 23 வருட கால வரலாறை பேசுவதற்கு 23 வருடங்கள் போதும். ஆனா 23 வருட கால வரலாறை 1400 வருடங்களாக பேசுகின்றோம். பேச பேச படிக்கின்றோம். இதுக்கு சொல்வது ஃபிக்ஹு சீரா. ஒரு சீராவில் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை வரலாறு நாங்கள் படித்துக் கொள்ளக்கூடிய பாடங்கள், படித்துக் கொள்ளக்கூடிய எங்களுக்கு தேவையான முன்னுதாரணங்கள், எங்களுக்கு தேவையான வழிகாட்டல்கள். சுப்ஹானல்லாஹ். அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில் இருந்த ஒரு மிக முக்கியமான பணிதான் குடும்ப உறவுகளை பேணினார்கள், குடும்பத்துடன் இருந்தார்கள். வருடம் பூராக அது ஜிஹாதுக்கு போனாலும் சரி, உம்ராவுக்கு போனாலும் சரி, எந்த ஒரு பயணம் போனாலும் சரி, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பயணத்தில் அவர்களுடைய மனைவிமார்களும் இருப்பார்கள். உம்ராவுக்கு போனார்கள், ஹுதைபியாவுக்கு போனார்கள், கடைசி ஹஜ்ஜுக்கு போனார்கள், பத்ருக்கு போனார்கள், ஹந்தக்குக்கு போனார்கள். சுப்ஹானல்லாஹ். வரலாறுகளை படித்து பார்க்கும் பொழுது மிக அழகாக தென்படுகிறது. மனைவிமார்களையும் அழைத்துக் கொண்டு குடும்பம் சகிதம் குடும்பத்துடன் தான் எல்லா நிகழ்வுகளும் பங்கெடுத்தார்கள். ஆனால் வருடம் தோறும் நடைபெறக்கூடிய வருடம் தோறும் கடைபிடித்து வந்த இஅ்திகாஃபுடைய அமலை பொறுத்தவரையில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒட்டுமொத்தமாக குடும்பத்தையும் விட்டு ஒதுங்கி வந்து விட்டார்கள், குடும்பத்தையும் விட்டு விட்டார்கள்.
தன்னுடைய மனைவி, தன்னுடைய குழந்தைகள், தன்னுடைய பேரப்பிள்ளைகள் அனைவரையும் விட்டுவிட்டு தன்னை தன்னுடைய பள்ளிவாசலில் ஒரு மூலையில் சிறைவிடித்துக் கொண்டு விட்டார்கள். எனவே அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, இப்படிப்பட்ட ஒரு இபாதத்தை எங்களை நோக்கி இருக்கிறது. மிக அன்பாக, பணிவாக, இரக்கமாக அனைவரிடத்திலும் வேண்டிக் கொள்கின்றேன், இந்த இபாதத்தை செய்வதற்கு முனையுங்கள். எங்களுடைய ரமலானுடைய கடைசி 10 நாட்கள் இஅ்திகாஃபில் தான் கழிய வேண்டும். அதைத்தான் அல்லாஹ் எதிர்பார்க்கின்றான். அதைத்தான் அல்லாஹ்வுடைய நபி வாழ்ந்து காட்டினார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதற்குரிய தௌஃபீக்கை நம் அனைவருக்கும் தந்தருவானாக. அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல தொடர்ச்சியாக சூரத்துல் பக்ராவினுடைய 183வது ஆயத்தில் இருந்து 187வது ஆயத்து வரைக்கும் 5 ஆயத்துகளினூடாக நோன்பை பற்றி பேசுகின்றார், ரமலானை பற்றி கணிக்கின்றார். இந்த 5 ஆயத்துகள் 83, 84, 85, 86, 87 இந்த 5 ஆயத்துக்களையும் நோன்பு சம்பந்தப்பட்ட விடயங்களை பற்றி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பேசுகின்றார். அந்த ஆயத்துக்களுக்கு உள்ள 2 விடயத்தை அல்லாஹ் இணைத்திருக்கின்றான். ஒன்று, ரமலானை பற்றி பேசும் பொழுது குர்ஆனை பற்றியும் பேசுகின்றான். ரமலானை பற்றி சொல்லும் பொழுது குர்ஆனை பற்றியும் சொல்லுகின்றான். குத்திப அலைக்குமுஸ் ஸியாமு கமா குத்திப அலல் லதீன மின் கப்லிக்கும் என்று சொல்லிவிட்டு ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்ஸில ஃபீஹில் குர்ஆன், நான் ரமலானுடைய மாதத்தில் உங்களுக்கு நோன்பை விதியாக்கி இருக்கின்றேன். ஆனா ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள், ரமலானுடைய மாதத்தில் தான் திருமறை குர்ஆன் இறக்கி வைக்கப்பட்டது. ஓதுவதற்காக வேண்டி, தொழுவதற்காக வேண்டி மட்டுமல்ல. இறக்கி வைக்கப்பட்ட நோக்கம் எதுக்கு தெரியுமா? ஹுதல் லின்னாஸ், மனித சமூகத்தினுடைய, மனித கோடிகளுடைய நேர்வழிக்காக வேண்டி. அதை படித்தால், அதை விளங்கினால், அதன்படி வாழ்ந்தால், அதை நம்பினால் உங்களுக்கு நேர்வழி கிடைக்கும். இதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லிவிட்டு தொடர்ச்சியாக மீண்டும் சொல்லுகிறான். ரமலானை பற்றி சொல்லிவிட்டு 86வது ஆயத்தினூடாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரமலானுடன் இணைத்து பேசின ஒன்றுதான் துஆவுடைய ஆயத்து. துஆ வைதா சஅலக இபாதி என்று ஆரம்பிக்கக்கூடிய ஆயத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரமலானுடைய சட்டங்களை, ரமலானை பற்றி பேசக்கூடிய அந்த ஆயத்துக்களுக்கு உள்ள 2வது தலையங்கமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா துஆவையும் இணைத்துக் கொண்டு விட்டான். ஏன் ரமலானுடன் துஆ இணைக்கப்பட வேண்டும்? ரமலானுடன் குர்ஆன் இணைக்கப்பட்டிருக்கிறது, குர்ஆனுடன் ரமலான் இணைக்கப்பட்டிருக்கிறது, நல்ல விடயம், அது விளங்குது. ரமலானுடைய மாதத்தில் தான் குர்ஆன் இறக்கி வைக்கப்பட்டது. குர்ஆன் இறக்கி வைக்கப்பட்ட இரவு லைலத்துல் கத்ர் ரமலான்ல தான் இருக்கிறது. குர்ஆனின் ஊடாக ரமலானுக்கு சிறப்பு கிடைத்தது. ரமலானின் ஊடாக குர்ஆனுக்கு சிறப்பு கிடைக்கவில்லை, குர்ஆனின் ஊடாக ரமலானுக்கு சிறப்பு கிடைத்திருக்கிறது. குர்ஆன் இறக்கி வைக்கப்பட்ட மாதத்தின் காரணமாக ரமலான் கண்ணியப்படுத்தப்படுகிறது. குர்ஆன் இறக்கி வைக்கப்பட்ட இரவு ரமலானில் இருப்பதின் காரணமாக ரமலான் கண்ணியப்படுத்தப்படுகிறது. ரமலானுக்கும் குர்ஆனுக்கும் இடையில் ஒரு நெருங்கிய உறவை அல்லாஹ் வைத்திருக்கிறான். அதனால தான் நாங்கள் தராவீஹுடைய தொழுகைகள்ல நாங்கள் குர்ஆனை தமாம் செய்கின்றோம், குர்ஆனுடைய வகுப்புகள் நடக்கிறது, குர்ஆனை பற்றி பேசுகின்றோம், குர்ஆனை விளங்க வேண்டும் என்று ஆசைப்படுகின்றோம். பாதையோரங்கள் எல்லாம் குர்ஆனை பற்றிய பெல்போர்ட்ஸ் ஏதோ ஒன்றை ஒட்டி வைத்திருக்கின்றோம். குர்ஆனை படிப்போம், குர்ஆனை விளங்குவோம், குர்ஆனை பரத்துவோம். குர்ஆன் சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் எல்லா இடங்களிலும் பேசப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, அதே போலத்தான் ரமலானுடைய மாதம் துஆவுக்குரிய மாதம். இந்த ஹுத்பாவின் ஊடாக துஆ என்றால் என்ன? ஒரு மனிதன் எப்ப துஆ கேட்கணும்? துஆவினுடைய யதார்த்தங்கள் என்ன? அல்லாஹ் குர்ஆன்ல துஆவை பத்தி என்ன சொல்லுகின்றான்? அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, வாழ்க்கையில துஆ ஒரு மிக முக்கியமான இடத்தை பிடித்திருக்கிறது. எல்லா சந்தர்ப்பத்திலும் துஆ இருக்கிறது. பள்ளியுள்ளுக்கு வாரோமா, அப்பேன் ஒரு துஆ சொல்லிக் கொண்டுதான் வாரோம். அல்லாஹும்ம ஃப்தஹ் லி அபுவாப ரஹ்மத்திக், யா அல்லாஹ் உன்னுடைய அருளுடைய கதவுகளை எனக்கு திறந்து விடுவாயாக. அருள் நிறைந்த இடத்துக்கு வந்திருக்கின்றேன், அருள் நிறைந்த இடத்தை நாடி வந்து கொண்டிருக்கின்றேன். அல்லாஹும்ம ஃப்தஹ் லி அபுவாப ரஹ்மத்திக். பள்ளியை விட்டு வெளியே போறேன், ஏதோ ஒரு தேவைக்குத்தான் போறேன்.
தேவை இல்லட்டி பள்ளிக்குள்ளே இருந்துடுவேன், தேவைக்காக வேண்டி போகின்றேன். அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக மின் ஃபضلிக், யா அல்லாஹ் உன்னுடைய அருட்கொடைகள், உன்னுடைய நிஅமத்துகள், உன்னுடைய பிளெஸிங்ஸ் பள்ளிக்கு வெளியே இருக்குது யா அல்லாஹ், அதை தேடி நான் போறேன். நான் உன்னிடத்துல பிரார்த்தனை செய்கின்றேன், உன்னிடத்துல கேட்கின்றேன், அந்த அருட்கொடைகளை எனக்கு தந்தது யா அல்லாஹ். ரஹ்மத் பள்ளி உள்ளுக்கு இருக்கிறது என்றால் பள்ளிக்கு வெளியே அல்லாஹ்வுடைய ரஹ்மத் ஃபضலுல்லாஹ்கள் இருக்கிறது. வபதகு மின் ஃபضலில்லாஹ், அல்லாஹ்வுடைய ஃபضலை தேடி பள்ளிக்கு வெளியே போய் கொண்டிருக்கிறேன். இதே போல் அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, சாப்பிடுகிறோமா, வெளிவாசலுக்கு போறோமா, என்ன செய்றோம்? எல்லா கட்டத்திலையும் அல்லாஹுவை ஞாபகப்படுத்துகின்றோம், அல்லாஹுவை திக்ர் செய்கின்றோம், அல்லாஹ்விடத்தில் ஏதோ ஒன்றை கேட்கின்றோம், அல்லாஹ்விடத்தில் ஏதோ ஒன்றை கேட்கின்றோம். கண்ணாடிய பார்க்கிறோமா, தலப்பாவை கட்டிக்கொண்டு ஜும்மாவுக்கு வாரத்துக்கு அழகா உடுத்துக்கொண்டு கொஞ்சம் முடியெல்லாம் அழகுபடுத்திக் கொண்டு கண்ணாடிக்கு முன்னால் இருந்து பார்த்துட்டு மாஷா அல்லாஹ் உடம்பு நல்லா இருக்குது, வெளித்தோட்டம் அழகா இருக்குது, படைகோலம் அழகாக இருக்கிறது, லகத் ஹலக்னல் இன்சான ஃபீ அஹ்ஸனி தக்வீம், அழகான தோட்டத்துல அல்லாஹ் என்னையும் உங்களையும் படைத்திருக்கிறான். பார்த்துட்டு கேட்கிறது என்ன தெரியுமா? யா அல்லாஹ், யா அல்லாஹ், என்னுடைய ஹல்கை, என்னுடைய படைகோலத்தை அழகாக்கியது போன்று என்னுடைய குணத்தையும் அழகாக்கி வைப்பாயாக. தலப்பாவை அழகா கட்டிட்டேன், உடுப்பு அழகா உடுத்துட்டேன், நான் அழகா இருக்கிறேன், எனக்கே அழகா இருக்கிறேன், அல்ஹம்துலில்லாஹ். யா அல்லாஹ், இதே போல என்னுடைய குணத்தையும் அழகாக்கி வைப்பாயாக. ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் ஒவ்வொரு துஆ கேட்கிறோம். நான் அன்பாக சொல்றேன், இந்த துஆக்களை சும்மா ஒரு வாழ்க்கையினுடைய ஓட்டத்தில் ஒன்று துஆவாக மாற்றிக்கொள்ள வேண்டாம். இன்ஷா அல்லாஹ் என்னோட வாழ்க்கையில பேச்சில ஒரு வார்த்தையாக கலந்து விட்டது, மாஷா அல்லாஹ் கலந்து விட்டது, இன்னாலில்லாஹ் கலந்து விட்டது. நான் சொல்லுகின்றேன், அது கலந்தது நல்லது, கலக்கத்தான் வேண்டும். ஆனால் அதை உணர்வு பூர்வமாக ஊத வேண்டும், உணர்வு பூர்வமாக சொல்ல வேண்டும். ஒரு சகோதரர் கேட்டார், நாளைக்கு சந்திப்போமா இன்ஷா அல்லாஹ் என்று சொல்லுகின்றோம். அந்த இன்ஷா அல்லாஹ் என்பது உணர்வு பூர்வமாக சொல்லப்பட வேண்டும். இன்ஷா அல்லாஹ், அல்லாஹ் நாடி இருந்தால் நாங்க சந்திப்போமே. ஒருவருக்கு ஒரு நலவு கிடைத்திருக்கிறது, மாஷா அல்லாஹ், அதை சும்மா ஒரு புழக்கத்தில் சொல்லாமல் உணர்வு பூர்வமாக மாஷா அல்லாஹ், அல்லாஹ் நாடியது உனக்கு கிடைத்திருக்கிறது, இது ஓண்ட முயற்சி அல்ல, அல்லாஹ் உனக்கு எதை நாடினானோ அது உனக்கு கிடைத்திருக்கிறது. ஒத்தர் மௌத்தாகித்தாரு, புழக்கத்தில வாய் சொல்லுல வாயில் அது வந்துவிடும். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். அதை தவிர்க்க வேண்டாம், அதை சொல்ல வேண்டும். ஆனா எப்படி தெரியுமா சொல்ல வேண்டும்? உணர்வு பூர்வமாக சொல்ல வேண்டும். இன்னா லில்லாஹ், நாம் அனைவரும் அல்லாஹ்வுக்குத்தான் சொந்தம். வ இன்னா இலைஹி ராஜிஊன், நாம் அனைவரும் அவரின் பக்கமாக திரும்பி போக வேண்டும். இது ஒரு வாய் சொல்லல்ல, இது ஒரு உணர்வு பூர்வமான தன்னுடைய ஈமானை புதுப்பிக்கிற வார்த்தைகள், உணர்வு பூர்வமாக தன்னுடைய ஈமானை அலங்கரிக்கிற வார்த்தைகள். வாழ்க்கையில இந்த துஆக்களை எல்லாம் ஓதும் பொழுது சுப்ஹானல்லதி ஸஹ்ஹர லனா ஹாதா வமா குன்னா லஹு முக்ரினீன். நாங்க வாகனிக்கக்கூடிய வாகனம் என்ன? நாங்க வாகனிக்கக்கூடிய வாகனத்துக்கு உயிர் இருக்கிறதா? அதனுடைய அடிப்படை என்ன? ஒரு இரும்பு தொண்டு, இரும்புல இருக்கின்றோம். அல்லாஹ்ட்ட சொல்றோம், யா அல்லாஹ், இது வாகனமாக ஓடுது, இது வாகனமாக போய்கொண்டிருக்கிறது, இதை நீதான் எங்களுக்கு வசப்படுத்தி தந்திருக்கிறாய். நீ மிக தூய்மையானவன், நீ மிக பரிசுத்தமானவன். சுப்ஹானல்லதி ஸஹ்ஹர லனா ஹாதா வமா குன்னா லஹு முக்ரினீன் வ இன்னா இலா ரப்பினா சுப்ஹானல்லாஹ். அங்கேயும் சொல்லுகின்றோம், வாகனத்துல போறோம், இதை வசப்படுத்தி தந்தவன் நீதான், ஆனால் இதை நாங்கள் பாவிக்கின்றோம். இதை முடித்துக் கொண்டதற்கு பிறகு எங்களுக்கு மௌத்து வந்தால் மௌத்து வந்துவிடும், வந்தால் உன்பக்கமாகத்தான் நாங்கள் திரும்பி வருவோம். சுப்ஹானல்லாஹ். ஒவ்வொரு துஆவும் எங்களுடைய வாழ்க்கையினுடைய பர்பஸ், வாழ்க்கையினுடைய நோக்கம், நாங்கள் ஏன் வாழுகின்றோம் என்பதை எங்களுக்கு அழகாக சொல்லித் தருகிறது. எனவே அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, வாழ்க்கையில் பழகிக் கொள்வோம்.
எந்த துஆவை ஓதும் பொழுதும் அதை பழக்கத்தில் ஓதிவிடாமல் உணர்வு பூர்வமாக ஓதுவதற்கு பழகிக்கொள்ளும். பள்ளிவாசல்கள் ஓதப்படக்கூடிய துஆக்களை பொறுத்தவரையிலும் அப்படித்தான். ஜும்மாவுக்கு பிறகு ஏதோ எழுதி வைத்து ஒரு ஹுத்பா துஆவை ஓதி முடிக்க வேண்டும், ஏதோ ஒன்றை வாசித்து முடிக்க வேண்டும் என்பது துஆவல்ல. பள்ளிவாசலுக்கு வந்தவர்கள் தனக்கு என்ன தேவை, என்னுடைய பிரச்சனை என்ன, என்னுடைய சிக்கல் என்ன, எனக்கு திருமண பந்தம், திருமண வாழ்வு, என்னுடைய திருமண வாழ்வு தள்ளி போட்டு லேட்டாகிக் கொண்டே இருக்கிறது, பின்னோக்கிக் கொண்டே இருக்கிறது, முயற்சிகள் செய்யப்படுகிறது, கிடைக்கவில்லை. மனைவி கற்பனையாக இருக்கிறாள், அவருடைய பிரச்சனை வேற. ஒருத்தருடைய தாய் வைத்தியசாலையில் அவருடைய பிரச்சனை வேற. ஒருத்தருடைய வாப்பா தந்தை நோய்வாய்ப்பட்டு சக்கராத்தில் இருக்கிறார், அவருடைய பிரச்சனை வேற. ஒருவருக்கு கடன் பிரச்சனை, தலைக்கு மேல கடன். ஒருவர் நாளைக்கு ஒரு வியாபாரம் ஆரம்பிக்க போறார், அவருடைய தேவை. அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, பள்ளிவாசலுக்கு வார ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வகையான தேவைகள் இருக்கிறது. ஒவ்வொருத்தரும் தந்த தேவையை ரப்பிடத்தில் சொல்லி, தந்த தேவை அல்லாஹ்விடத்தில் சொல்லி கையேந்தி துஆ கேளுங்க. தந்த தேவை என்ன அது இமாமுக்கு தெரியாது, அவங்களுக்கு தான் தெரியும். இமாம் பொதுவான சில துஆக்கள் ஓதுவாரு. அந்த பொதுவான சில துஆக்கள் அது குர்ஆன்ல வரக்கூடிய சில வார்த்தைகள், ஹதீஸ்ல வரக்கூடிய மாசூரான துஆக்கள் ஓதி முடித்துக் கொள்வாரு. நீங்க கையேந்தி, நாங்க கையேந்தி ஏந்தேன் உங்களுடைய தேவைய ரப்பிடத்துல சொல்ற இடமாக பள்ளி வாசலாக்கிக் கொள்ள வேண்டும். ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு தேவை. மரியம் ஹஜ்ரத் மூஸா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாமுடைய வாழ்க்கையில திருமணம் தேவை, கல்யாணம் முடிச்சோணும், மனைவி இன்னும் கிடைக்க இல்ல, ஒரு பரதேசியாக வந்திருக்கிறாரு, உம்மா தூக்கி தண்ணீர்ல போட்டா, அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் சொல்லிட்டான் தண்ணீர்ல போடு உனக்கு திருப்பி தருவேன், ஆனா டைம் எடுக்குது. அன்புக்குரிய சகோதரர்களே, பெரியார்களே, நண்பர்களே, மூஸா அலைஹிஸ்ஸலாம் ஒரு கட்டத்தில் துஆ கேட்டாங்க, ரப்பி இன்னி லிமா அன்ஸல்த இலைய மின் கைரில் ஃபகீர். அல்லாஹ் துஆவுக்கு பதில் சொன்னான். ஒரு சகோதரி வந்து பேசினாள், வரலாறு சொல்ல குர்ஆன் பேசிக்கொண்டே போகிறது. மூஸா அலைஹிஸ்ஸலாம் துஆ கேட்கிறாங்க திருமணத்துக்காக வேண்டி. யா அல்லாஹ், நான் ஒரு பரதேசி, எனக்கு குடும்பம் யாரும் இல்ல, எனக்கு அட்ரஸ் இல்ல, நான் ஒரு பரதேசியாக வந்திருக்கிறேன், மதியனுக்கு வந்திருக்கிறேன், ஆனா திருமணம் முடிக்கணும், நிக்காஹ் முடிக்கணும் என்று சொல்லாம சொன்னாங்க, யா அல்லாஹ் எனக்காக வேண்டி நீ இறக்கி வைத்திருக்கக்கூடிய அந்த நலவின் பக்கமாக நான் தேவையுள்ளவனாக இருக்கின்றேன் என்று கையேந்தி கை கீழே போக இல்ல. அந்த ரெண்டு பெண்கள்ல ஒரு பெண் வந்து சொல்றா, என்னோட வாப்பா உங்களை வரட்டாம் என்று சொல்லி அந்த புள்ள சொல்லுது, யா அபதிஸ்தஅஜிருஹு, வாப்பா இவர் எங்க வீட்டுக்கு கூலி கெடுப்போம் என்றாரு. வாப்பா சொல்றாரு, இன்னி உரீது அன் உன்கிஹக இஹ்தபனதைய ஹாதைனி, இந்த ரெண்டு பெண் குழந்தைகள்ல ஒரு பெண் குழந்தைய நீங்க நிக்காஹ் செய்து கொள்ளுங்கோ, திருமணம் முடித்துக் கொள்ளுங்கோ என்று சொல்லி ஆஃபர் பண்றாங்க. அவருடைய தேவை நிக்காஹுடைய தேவை, அவருடைய தேவை நிக்காஹுடைய தேவை. ஹஜ்ரத் மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாமுடைய தாய் இம்ராத்து இம்ரான் வயிற்றுல புள்ளைய சுமந்து கொண்டிருக்கிறார். அவட துஆ வித்தியாசம், அவட துஆ வித்தியாசம். ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வாப்பாவை பார்க்க போனாங்க. தௌஹீத் ஏகத்துவத்தை பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிற இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தன் வாப்பாட்ட போறாங்க. வாப்பா சிலை வணக்கத்தை ப்ரமோட் பண்ணி கொண்டிருக்கிறாரு. மகன் ஏகத்துவத்தை ப்ரமோட் பண்றாரு, ஏகத்துவத்தின் பக்கமாக அழைப்பு விடுக்கிறாரு. வாப்பா சிலை வணக்கத்தின் பக்கமாக அழைப்பு கொடுத்துக் கொண்டிருக்கிறாரு. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் வாப்பாக்கு எப்படி துஆ செஞ்சிருப்பாங்க, வாப்பாக்கு எப்படி துஆ செஞ்சிருப்பாங்க, வாப்பாக்கு என்ன கேட்டிருப்பாங்க. அவருடைய தேவை வித்தியாசமான தேவை. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தந்த குடும்பத்தை கொண்டு போய் மக்கா அந்த பாலைவன பூமியில மரம் செடி கொடி ஒன்றும் இல்லாத அந்த பாலைவனத்தில் விட்டுட்டு வந்து கேட்ட துஆ வித்தியாசமான துஆ. எனக்கு எப்பவுமே ஞாபகம் வாரது இந்த துஆ, சூரா இப்ராஹிமுடைய துஆ. வஇஸ் قال இப்ராஹீம் ரப்பி اجعل هذا البلد آمنا ربنا إني أسكنت من ذريتي بواد غير ذي زرع عند بيتك المحرم ربنا ليقيموا الصلاة واجعل أفئدة من الناس تهوي إليهم
وارزقهم من الثمرات لعلهم يشكرون. இது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்ட துஆ, பிள்ளைகளுக்கு கேட்ட துஆ. இந்த மதரசாக்கள்ல பிள்ளைகளை கொண்டு வந்து பாரம் கொடுத்து விட்டு மதரசாவுல சேர்த்து விட்டு மதரசாவுல புள்ளைய படைத்து விட்டு வெளியே போகக்கூடிய ஒவ்வொரு வாப்பாம் கேட்கிற துஆ இருக்குது. அந்த துஆ வித்தியாசமான துஆ. அந்த துஆவுக்கு எதிர்பார்ப்பு இருக்கிறது, அந்த துஆவுக்கு ரூஹ் இருக்கிறது, அந்த துஆவுக்கு உணர்வுகள் இருக்கிறது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தந்த குடும்பத்தை கொண்டு போய் அந்த மக்கா முக்கர்ரமாவுடைய பாலைவனம், ஜம்சம் இல்ல, காபத்துல்லாஹ் தெரியாது, சஃபா மர்வாவ தெரியாது, ஒன்று பங்க இருக்கல்ல. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதை மறைத்து வைத்திருந்தான். வைது பவ்வஅனா லிஇப்ராஹீம மகானல் பைத். சுப்ஹானல்லாஹ், அந்த பூமியில விட்டு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் குடும்பத்துக்கு துஆ கேட்டாங்க. நான் எல்லாருக்கும் சொல்றேன், எங்கள் எல்லாருக்கும் தேவைகள் இருக்கிறது. அந்த தேவைகளுக்காக வேண்டி அல்லாஹ்விடத்துல கையேந்துங்கோ, அல்லாஹ்விடத்துல கையேந்துங்கோ. அல்லாஹ்ட்ட எதை கேட்டாலும் அல்லாஹ் தருவான். அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் நோய்வாய்ப்பட்டிருக்கிறாங்க. வஸ்குர் அப்தனா அய்யூப். அய்யூப் நோய்வாய்ப்பட்டிருந்தது நோய் மட்டுமல்ல, ஒரு புறத்துல நோய். அந்த நோயினுடைய விளைவு என்ன தெரியுமா? குடும்பமே தன்னை விட்டு போய்விட்டார்கள். தனிமையில வாழக்கூடிய பெற்றோருக்கு சொல்லுகின்றேன், குழந்தைகளை படிக்க வச்சீங்க, குழந்தைகளை ஓத வச்சீங்க, குழந்தைகளுக்கு செல்வத்தை தேடி கொடுத்தீங்க, எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டு அவர்கள் போய்விட்டார்கள். நீங்க தனிமையில இருக்கிறீங்க. உங்களுக்குத்தான் இந்த சூழ அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்துடைய வரலாறு. அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்துடைய சொந்த குழந்தைகள் பிள்ளைகள் கூட மாப்பாவை விட்டுட்டு போயிட்டாங்க. லானினன்ஸ், தனிமையில வாழ்றாங்க. மனைவி இல்ல, ஒரு குடும்பம் இல்ல, ஒரு பக்கம் பேசுறதுக்கு ஆறுதல் சொல்ல பிள்ளைகள் இல்ல, பேர பிள்ளைகள் இல்ல, ஒரு வகையான நெருக்கடியில வாழ்றாங்க. அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அல்லாஹ்ட்ட கேட்கிற துஆ ஆச்சரியமான துஆ. அல்லாஹ்ட்ட கேட்கிற துஆ ஆச்சரியமான துஆ. நோய் வந்து விட்டது, உதவி செய்ய கேட்க இல்ல, ஒட்டுமொத்தமாக சொன்னார்கள். அல்லாஹ்ட்ட சொல்றாங்க, وَإِذْ قَالَ إِبْرَاهِيمُ واذكر عبدنا أيوب إذ نادى ربه بالإلقاء رب إني مسني الضر وأنت أرحم الراحمين. يا الله, எனக்கு நோய் என்று மட்டும் சொல்லல, நோயால வந்த விளைவுகள் ஏராளம். குடும்பமே போய்விட்டது, பிள்ளைகளே ஒதுக்கி விட்டார்கள், பிள்ளைகளே கிட்ட வாராங்க இல்ல, பேர பிள்ளைகளும் வாராங்க இல்ல, மருமக்களும் வாராங்க இல்ல, எல்லாருமே ஒதுக்கி வைத்து விட்டு தட்ட தங்கி இருக்கிறாங்க. அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்பு மனைவி மட்டும் கணவனுடன் ஒட்டி நிற்கிறாள். அவள் தான் மனைவி, அவள் தான் மனைவி. யாரு யாரை விட்டு விட்டு போனாலும் மனைவி கணவனை விட்டு போக மாட்டாள். இதை அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வரலாறு சொல்லித் தருகிறது. மனைவிக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுத்துக் கொள்ளுங்கள். மனைவியும் ஒதுக்கி வைத்து விட்டு போனால், மனைவியும் என்னை பார்க்க முடியாது என்று ஒதுக்கி வைத்து விட்டு போனால் எப்படி இருக்கும்? குழந்தைகள் போய்விட்டார்கள், பிரச்சனை கிடையாது. பேர பிள்ளைகள் போய்விட்டார்கள், பிரச்சனை கிடையாது. அவர்களுடைய வாழ்க்கையை பார்த்துக் கொள்ளட்டும், நாங்கள் துஆ செய்வோம் என்று சொல்லி எங்களுக்கு மனதால் ஏதாவது நாள் துஆக்களை செய்து கொண்டிருந்து விட முடியும். எங்களுடைய மனைவியும் எங்களை விட்டு போய்விட்டால் எப்படி இருக்கும்? அன்பாக சொல்லுகின்றேன், அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய வரலாறு சொல்லித்தார பாடங்கள் ஏராளம். அல்லாஹ்ட்ட துஆ கேட்கிறாங்க, ரப்பி இன்னி மஸ்ஸனிய துர். எனக்கு பல தீங்குகள் என்னை தொட்டிருக்கிறது, பல தீங்குகள் என்னை தொட்டிருக்கிறது, குணமாக்கி விடு என்று கேட்காம சொன்னாங்க, நீயோ மிகவும் இரக்கமுடையவன், யா அல்லாஹ் எனக்கு கருணை காட்டுவாயாக. அல்லாஹ் நோயையும் குணமாக்கினான். விட்டு விட்டு போன குழந்தைகளும் திரும்பி வந்து விட்டார்கள், பேரப்பிள்ளைகளும் திரும்பி வந்து விட்டார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகின்றான், போனவர்கள் திரும்பி வருவதற்குரிய வழியையும் வைத்துக் கொள்ளுங்கள். தனியாக பேசப்பட வேண்டிய தலையங்கம், இந்த காலத்துக்கு பொருத்தமான ஒரு தலையங்கம். அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய வரலாறை நாங்க அப்படி படிக்க வேண்டும். அது நோய் அல்ல, அது ஒரு தனிமை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதை சொல்லித் தருகிறான். ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு புள்ள பாக்கியம் இருக்கல. ரப்பி ஹப்லி மினஸ் ஸாலிஹீன். இந்த சபையில் எத்தனையோ பேர் இருப்பீங்க புள்ள பாக்கியம் இல்லாதவங்க. மலடி, எனக்கு வயது போய்விட்டது, எனக்கு நோய்வாய்ப்பட்டிருக்கின்றேன், என்னுடைய குடும்ப வாழ்க்கையில சிக்கல் பிரச்சனை,
இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் துஆ கேட்கிறாங்க. எப்படி துஆ கேட்கிறாங்க? ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் துஆ கேட்கிறாங்க. எப்படி துஆ கேட்கிறாங்க? அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான் துஆவை பற்றி சொல்லும் பொழுது, நபியே நாயகமே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, வஇதா ஸஅலக இபாதி அன்னி, என்னுடைய அடியார்கள் என்னை பற்றி உங்களிடத்துல கேட்டா அல்லாஹ் எங்க இருக்கிறான், அல்லாஹ்வுடைய அட்ரஸ் என்ன, எப்படி அவனை அழைக்கலாம், எப்படி அவன் இடத்துக்கு போகலாம் என்று மக்கள் உங்கள்கிட்ட கேட்டா, ஏன்னா எங்க ஊர்ல ஒரு பணக்கார ஆள் இருக்கிறாரு, கொஞ்சம் கொடை கொடுக்கிறாரு, வாரி வழங்குறாரு, அவருடைய கதவை தட்டினா நிச்சயமாக ஏதாவது கிடைக்கும் என்று எல்லாருக்கும் தெரியும். உங்கள்கிட்ட வந்து ரகசியமா கேட்பாங்க, இந்த ஹாஜியார் அட்ரஸ் எங்க, இந்த ஹாஜியார் வீடு எங்க இருக்குது, அவர் எப்ப வீட்டுல இருப்பாரு, அவருடைய டெலிபோன் நம்பர் கிடைக்குமா, அவரை பத்தி என்ன பத்தி கொஞ்சம் அவருக்கு சொல்லிடுமா என்றெல்லாம் எங்கள்கிட்ட சிலர்கள் கேட்பார்கள், உங்கள்கிட்டையும் கேட்பார்கள். ஊர்ல இருக்கிற ஒரு தனவந்தர், கொடை கொடுக்கக்கூடியவர், வாரி வழங்கக்கூடியவர், அவருடைய கதவை தட்டினா யாருக்கும் இல்லை என்று சொல்ல மாட்டாரு. எனவே அவருடைய வீட்டுக்கு எல்லாரும் போவாங்க, அவரை தேடி போவாங்க, அவருடைய டெலிபோன் நம்பர் எல்லார்கிட்ட இருக்கும், அவருக்கு எல்லாரும் சலாம் சொல்லுவாங்க. என்ன தேவைப்படக்கூடிய ஒருவர் என்று நாங்கள் அவரை நினைத்து வைத்திருக்கின்றோம். அல்லாஹ் சொல்லுகிறான், நபியே நாயகமே, வஇதா ஸஅலக இபாதி, உங்களோட ஊர்ல இருக்கிற தனவந்தர்களை, உங்களுடைய ஊர்ல இருக்கிற செல்வந்தர்களை, உங்கள் ஊர்ல இருக்கிற உலமாக்களுடைய நம்பர்களை, எங்க இருக்கிறாங்க, அட்ரஸ் என்ன, ஊர் என்ன என்று சொல்லி உங்கள்கிட்ட கேட்பது போல முஃமினான நல்லடியார்கள் என்ன பத்தி உங்கள்கிட்ட கேட்பாங்க. அல்லாஹ் எங்க இருக்கிறான், அல்லாஹ்ட்ட எப்படி கேட்கணும், எப்ப கேட்டா தருவான், எந்த நேரத்துல கேட்கணும் என்றெல்லாம் உங்கள்கிட்ட கேட்பாங்க. வஇதா ஸஅலக இபாதி அன்னி ஃபஇன்னி கரீப், நபியே நீங்க சொல்லுங்க, நான் ரொம்ப கிட்ட இருக்கிறேன், சமீபத்தில் இருக்கிறேன். எந்த அளவுக்குண்டா, உன்னை விடவும் உனக்கு நான் கிட்ட இருக்கின்றேன், உனக்காக நெருக்கமானவன் நான் தான். நீ என்ன நினைக்கிறாயோ அதுவும் எனக்கு தெரியும், உன உள்ளத்தில் என்ன தேவை இருக்குது அதுவும் எனக்கு தெரியும். அல்லாஹ் சொல்லிவிட்டு சொல்லுகிறான், இன்னி கரீப் உஜீபு தஅவத்த தாஇ. இந்த ஆயத்தில் முக்கியமான விஷயம் இருக்கிறது. அல்லாஹ் சொல்ல இல்ல, நீ அலை, நான் உனக்கு பதில் சொல்லுகிறேன் என்று சொல்லல, நான் உனக்கு பதில் சொல்லுகிறேன், நீ என்னை அலை. குர்ஆனுடைய கருத்து ஆழமானது. அல்லாஹ் சொல்லல உதுஊனி, நீ என்ன அலை, என்ன அலை, இதா தான், என்ன அழைத்தால், என்னை கூப்பிட்டால், என்னிடத்துல கையேந்தினால், என்னிடத்துல தொழுது கேட்டால் உனக்கு தருவேன் என்று சொல்லாமல் அல்லாஹ் சொல்லுகிறான், நான் தாரேன், நீ தொழுது அழுது துஆ கேளு. துஆவுடைய தாக்கம் ஏராளமானது. அல்லாஹ்விடத்துல கையேந்துங்கள், அல்லாஹ்விடத்துல கேளுங்கள். இறைவன் இல்லை என்று சொல்லும் மனம் இல்லாதவன் ஒரு நாளும் இல்லை என்று சொல்ல மாட்டான். கேட்டவனுக்கு கொடுப்பான், கொடுத்து கொண்டே இருக்கிறான், முடிவில்லாமல் கொடுக்கிறான். ஆனா அவனுக்கு தெரியும் எப்ப கொடுக்கணும் என்று சொல்லி, அவனுக்கு தெரியும் எப்ப மெச்சூரிட்டி, எப்ப முதிர்ச்சி அடைந்து விட்டார்கள், எப்ப கொடுக்க வேண்டும் என்பது யாருக்கு தெரியும், அல்லாஹ்வுக்கு தெரியும். ஆனா அல்லாஹ் அந்த நேரத்தில் தருவான். ஒன்றை சொல்லி முடிக்கிறேன். ஆனா அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, துஆ என்றால் என்ன தெரியுமா? துஆ என்றால் என்ன தெரியுமா? துஆ என்று சொன்னா எல்லாத்தையும் செஞ்சுவிட்டு, எல்லாத்தையும் ஏற்பாடு செய்துட்டு கையேந்திரத்துக்கு பேரு துஆ அல்ல. உதாரணமாக ஹஜ்ஜுக்கு போகணும், இந்த வருஷம் இன்ஷா அல்லாஹ் பாஸ்போர்ட்டும் ரெடி, காசையும் கட்டிட்டேன், விசாவும் வந்துட்டது, ஹோட்டல் புக்கிங் சரி, பிளைட்டுக்கு டிக்கெட்டும் சரி, இப்ப ஹஜ் செய்ய துஆ செய்ய தேவையில்லை. இப்ப ஹஜ்ஜுடைய பயணம் லேசாக அமைய துஆ செய்யணும். இப்ப எல்லாம் சரி, எல்லா ஏற்பாடும் செஞ்சிட்டோம். இப்ப துஆ கேட்கணும், யா அல்லாஹ் ஹஜ்ஜுடைய பயணத்தை லேசாக்கி வைத்திரு, யா அல்லாஹ் ஹஜ்ஜுடைய பாக்கியத்தை தந்துடு, யா அல்லாஹ்னு துஆ கேளுங்க. ஒருத்தர் துஆ கேட்கிறாரு, யா அல்லாஹ் இந்த வருஷம் நான் ஹஜ்ஜுக்கு போகணும், என்ன அனுப்பிடு யா அல்லாஹ், என்ன ஹஜ்ஜுக்கு அனுப்பிடு யா அல்லாஹ். ஆனா அவர்கிட்ட சல்லியும் இல்ல, அவர்கிட்ட பாஸ்போர்ட்டும் இல்ல, அவர்கிட்ட விசாவும் இல்ல, அவருக்கு டிராவல் ஏஜென்ட் தெரியாது, அவருக்கு ஒன்றே தெரியா. ஆனா அவர் சொல்றாரு, யா அல்லாஹ் என்ன ஹஜ்ஜுக்கு அனுப்பிடு. இதுக்கு பேரு துஆ, இதுக்கு பேரு துஆ.
ஹஜ்ரத் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்துக்கு புல் இல்ல. அவங்களோட துஆவை படிங்கோ. கண்ணியமான உலமாக்களே, உம்மத்த குர்ஆனோட சேர்த்திருந்தோம். உம்மத்த குர்ஆனோட சேர்த்திருந்தோம். நான் பிளேம் பண்ண இல்ல, உண்மையை சொல்லுகின்றேன். ஃபிக்ஹுடன் உம்மத்தை சேர்த்தது போல குர்ஆனுடன் உம்மத்தை சேர்க்கல. எங்களோட உம்மத்துக்கு மசாலாக்கள் தெரியும், குர்ஆன் தெரியா. குர்ஆனுடன் உம்மத்தை சேருங்கோ, குர்ஆனுடன் உம்மத்தை இணைங்கோ. ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்துக்கு புள்ள பாக்கியவில்லை. அவங்க 3 காரணம் சொல்றாங்க. 3 காரணம் சொல்றாங்க. இதற்கு கேளுங்க, இந்த குர்ஆனை படிங்கோ. இன்னைக்கு ராவைக்கு பெரும்பாலும் அநேகமான பள்ளிகள்ல இந்த ஜுசு தான் ஓதப்படும். சூரா மரியம் 16வது ஜுசுல வாரது. அவங்க துஆ கேட்கிறாங்க, என்ன தெரியுமா? ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம், யா அல்லாஹ், என் முடியெல்லாம் பழுத்துட்டது, நரைத்து விட்டது. யா அல்லாஹ், என் முள்ளு தெரிச்சிட்டு. யா அல்லாஹ், என் முடி நரைத்து விட்டது, என் முள்ளெல்லாம் தெரித்து விட்டது. நான் ஒரு வயசாளி ஆகிட்டேன். பல டாக்டர்கிட்ட போனேன், பல பேருக்கிட்ட போயிட்டு செக் பண்ணி பார்த்தேன். என் வைஃப் மலதி, அவக்கு புள்ள பாக்கியம் இல்ல. எல்லா டாக்டர்ஸும் எழுதி தந்துட்டாங்க. எல்லா ரிப்போர்ட்டும் அப்படித்தான் சொல்லுது. என் மனைவிக்கு புள்ள இல்லைன்னு தான் நான் நம்புறேன். எல்லாரும் அப்படித்தான் சொல்றாங்க. சொல்லிவிட்டு சொல்றாங்க, ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம், யா அல்லாஹ், உன்னிடத்துல கேட்பதை விட்டு நான் நிராசையாக இல்லை. قاف ها يا عين صاد ذكر رحمة ربك عبده زكريا إذ نادى ربه نداء خفيا قال رب إني وهن العظم واستعل الرأس شيبا ولم أكن بدعاء ربي شقيا. الله கேக்குறாங்க துஆ, யா அல்லாஹ், உன்னிடத்துல கேட்பதை விட்டு நான் நிராசையாக இல்லை. நானோ என் மனைவியோ புள்ள பெக்கிற சீசன்ல இல்ல. வெளி தோட்டத்தில் நாங்க வயசாளி, தாடி பழுத்து விட்டது, எலும்பு முள்ளு தரித்து விட்டது, மனைவி மலடியாக இருக்கிறாள். ஆனா உன்னிடத்துல கேட்பதற்கு எனக்கு எந்த கூச்சமும் இல்ல. நான் கேட்கிறேன், எனக்கு புள்ளையத்தா. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா புள்ள கொடுக்க இல்லையா? அல்லாஹ் கொடுக்க இல்லையா? அல்லாஹ் என்ன சொல்றான்? நான் அவருக்கு ஒரு குழந்தையை கொடுத்தோம், ஆம்பளை பிள்ளையை கொடுத்தோம். அந்த பிள்ளைக்கு நாங்க பேரு வைத்தோம். அந்த பிள்ளையோட பேரு தான் யஹ்யா. அந்த யஹ்யாவுக்கு முன்னால உலகத்துல யாருமே யஹ்யா என்று பேரு கூட வைத்தில்லை சொல்றாங்க அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. ஜக்கரியா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தன்னை குடும்பத்தை கொண்டே விட்டு வந்தாங்க பாலைவனத்துல. ஆரம்பத்துல சொல்றாங்க, ரப்பனா இன்னி அஸ்கன்து மின் ஸுர்ரிய்யத்தி. ஒரு பள்ளத்தாக்கு, மரம் செடி கொடி தண்ணி எதுவுமே இல்லாத, மனித சஞ்சாரம் இல்லாத, மனித புழக்கம் இல்லாத ஒரு பாலைவனத்துல என் குடும்பத்தை விட்டுட்டு வந்திருக்கிறேன். யா அல்லாஹ், வர்ஸுக்ஹும் மினஸ் ஸமராத்தி ரிஸ்கன் லஹும். பல வர்க்கத்தை உணவாக கொடுப்பாயாக, பல வர்க்கத்தை உணவாக கொடுப்பாயாக. ஆச்சரியம். துஆவுடைய முன்னுக்கு என்ன? மரம் செடி கொடி தண்ணி எதுவுமே இல்லை. சொல்லிவிட்டு சொல்றாங்க, ஒன்றுமில்லை யா அல்லாஹ், உனக்கு முடியும். என் குடும்பத்துக்கு பல வர்க்கத்தை உணவாக கொடுப்பாயாக. அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, எங்களோட வாழ்க்கையில் மாத்திரமோ தேவைகள் இருக்கிறது, கடன் இருக்கிறது, பிரச்சனைகள் இருக்கிறது. வயது வந்த குழந்தைகள் வீடுகள்ல இருக்கிறாங்க, வறுமையில வாடிக்கொண்டிருக்கின்றோம், குடும்ப பிரச்சனைகள்ல சிக்கிக் கொண்டிருக்கின்றோம். எம்மாத்திரமோ பிரச்சனைகள் இருக்கிறது. பிரச்சனைகள் 1000 இருந்தாலும் தீர்வு ஒன்றுதான், அல்லாஹ்வின் பக்கமாக கையேந்தது மட்டும்தான். இந்த ரமலானை துஆவுக்குரிய மாதமாக ஆக்கிக் கொள்ளுங்கள். இந்த ரமலானை அல்லாஹ்விடத்தில் கையேந்திர மாதமாக மாற்றிக் கொள்ளுங்கள். குழந்தைகளுக்காக துஆ செய்யுங்கள். பதுவா செய்ய வேண்டாம், பதுவா செய்ய வேண்டாம். குழந்தைகளுக்கு துஆ செய்யுங்கள். எதிர்பார்த்து நில்லுங்கள். என்ற துஆ வீணாக மாட்டாது. என்ற குழந்தைகள் திருப்பி வந்து விடுவார்கள். என்ற குழந்தைகள் திருப்பி வந்து விடுவார்கள். அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அதைத்தான் செய்தார்கள். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அதைத்தான் செய்தார்கள். என்ற குடும்பம், என்ற பிள்ளைகள் திரும்பி வந்து விடுவாங்க. லா தஸ்ரீப அலைக்குமுல் யௌம் யக்ஃபிருல்லாஹு லக்கும் வ ஹுவ அர்ஹமுர் ராஹிமீன். குர்ஆன் அப்படித்தான் கரைக்கிறது. குர்ஆன் அப்படித்தான் கரைக்கிறது. பெற்றோரை மறந்து விடாதீர்கள், பெற்றோரை மறந்து விடாதீர்கள். இந்த வெள்ளிக்கிழமை நாளையில பெற்றோர் சார்பாக ஒரு பெற்றோராக, ஒரு தகப்பனாக இருந்து ஒரு பெற்றோருக்கு தகப்பன் மகனாக வாழ்ந்து, மைந்தனாக வாழ்ந்து சொல்லுகின்றேன். அன்பான வாலிபர்களே,
அன்பான சகோதரர்களே, எங்களுடைய பெற்றோர்களுக்கு நாங்கள் செய்ய வேண்டிய ஆகப்பெரிய பொறுப்பு என்ன தெரியுமா? கடமை என்ன தெரியுமா? அவர்களை சமூகத்தில் தலை நிமிர்ந்து வாழ வையுங்கள். அவர்களுக்கு நீங்கள் எதையும் கொடுக்காவிட்டாலும், அவர்களுக்கு நீங்கள் எதையும் செய்யாவிட்டாலும், எங்களுக்காக வேண்டி எங்களை நினைத்து எங்களுடைய பேர் சொல்லப்பட்ட சந்தர்ப்பத்தில் அவர்கள் தலை குனியாமல் வாழ்வதற்குரிய சந்தர்ப்பத்தை மட்டுமாக்கி கொடுத்து விடுங்கள். நான் படித்ததிலாக விருப்பமான ஒரு செய்தியை இங்கிருக்கக்கூடிய வாலிபருடன் பரிமாறிக்கொள்ள விரும்புகின்றேன். ஒரு வாலிபர் நன்றாக படித்தார், நன்றாக வளர்க்கப்பட்டார், விழும்பியங்கள் சொல்லிக் கொடுக்கப்பட்டது, பெற்றோர்களை எப்படி மதிக்க வேண்டும் என்பதை எல்லாம் படித்துக் கொடுத்தார்கள் பெற்றோர்கள். அப்படியாக ஒரு மைந்தனை வளர்த்தெடுத்து அந்த மைந்தன், அந்த குழந்தை அல்ஹம்துலில்லாஹ் தொழிலுக்கு போய்விட்டார். தொழிலுக்கு போய் முதலாவது சம்பளம் வாங்கினார். முதலாவது மாத சம்பளம் அவருக்கு கிடைத்தது கையில. சந்தோஷமாக அந்த சம்பளத்தை வாங்கிக் கொண்டு வீட்டுக்கு வந்தார். வீட்டுக்கு வந்து சொன்னாரே தன்னுடைய தாயிடத்துல, உம்மா, அன்பு தாயே, இது என்னுடைய முதல் சம்பளம், இது என்ற முதல் சலரி, இதன் முதலாவது என்ற வாழ்க்கையில பெற்றுக்கொண்ட மாத ஊதியம், இதை இந்த மாப்பட கையில நீ கொடுத்துடுமா? அந்த தாய் அன்பாக சொன்னால் மகனை பார்த்து, மகனே நீயே கொடுத்துடுவாப்பான்னார். இல்ல உம்மா, நான் கொடுக்க விரும்ப இல்லை, நீயே கொடுத்துடுந்தா. உம்மக்கு கொஞ்சம் ஆத்திரம் வந்துச்சு. என்ன உனக்கு பெருமையான்னு கேட்டான். மகன் அழுது விட்டான். மகன் கண்ணால கண்ணீர் கொட்ட ஆரம்பித்து விட்டது. மகன் வியப்படைந்தான். மகன் கண்ணீர் கொட்டி வியப்புடன் சொன்னான் தாயை பார்த்து, பாப்பா, உம்மா, இதே இந்த தகப்பனுடைய தந்தையினுடைய கையில நீயே கொடுத்து விடு, நான் கொடுக்க விரும்ப இல்லை. ஏன் தெரியுமா? எனக்கு இன்றைக்கு வயது 25, எனக்கு 25 வயதாகும் வரைக்கும் இந்த மாப்பட கை எனக்கு முன்னால் மேலத்தான் இருந்துச்சு. 25 வருடம் மேலிருந்த கையை இந்த ஒரு மாத சலரியால கீழே கொண்டு வர நான் விரும்ப இல்லை என்று சொன்னான். என் மாப்பட கை எப்பயுமே மேல் இருக்கட்டும், என் தந்தையினுடைய கை எப்பயுமே மேல் இருக்கட்டும், அதை நீயே கொடுத்து விட, நான் கொடுக்க மாட்டேன் என்றான். என் மாப்பட கைய கீழே வைத்து பார்க்க நான் விரும்ப இல்லை. என் மாப்பட கையை பெண் கொடுக்கிற கையாகவே இருக்கட்டும். ربنا رب ارحمهما كما ربياني صغيرا ربنا رب ارحمهما كما ربياني صغيرا ربنا رب ارحمهما كما ربياني صغيرا. அல்லாஹ்விடத்துல கையேந்துங்கள், அல்லாஹ்விடத்துல துஆ கேளுங்கள். பெற்றோர்களே துஆ கேளுங்க. குழந்தைகளுக்கு மதுவா செய்ய வேண்டாம், குழந்தைகளை ஒதுக்கி வைத்து விட வேண்டாம். ரப்பனா ஹப் லனா மின் அஸ்வாஜினா வ ذُرِّيَّاتِنَا قُرَّةَ أَعْيُنٍ وَاجْعَلْنَا لِلْمُتَّقِينَ إِمَامًا. துஆவுடைய மாதம். புத்தியை மடக்கி வைத்து விட்டு, புத்தியை ஒரு பக்கமாக வைத்து விட்டு அல்லாஹ்விடத்துல கேளுங்கோ. அல்லாஹ்வுடைய ஹஸானா மிச்சம் பெருசி. அல்லாஹ் தந்து கொண்டே இருப்பான். அல்லாஹ் உலகத்துக்கு அமைதியை ஏற்படுத்துவானாக, உலக நாடுகளை பாதுகாப்பானாக, முஸ்லிம்களை பாதுகாப்பானாக, முஸ்லிம் உம்மாவை பாதுகாப்பானாக. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நிலைமைகளை சீராக்கி வைப்பானாக. கல்லோலப்பட்டுக் கொண்டு பீதியிலும் அச்சத்திலும் வாழக்கூடிய முஸ்லிம்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா விமோசனத்தை ஏற்படுத்துவானாக. யா அல்லாஹ், நம் அனைவருக்கும் ஆரோக்கியமான வாழ்வை தந்தது போன்று ஆரோக்கியமான முடிவை நசீபாக்குவாயாக. லைலத்துல் கத்ருடைய பாக்கியத்தை தந்தருள்வாயாக. யா அல்லாஹ், ரமலானை அடைந்து பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்ட கூட்டத்தில் நம் அனைவரையும் ஆக்கி வைப்பாயாக. வா ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.